Dear students, plus 2 Maths Chapter 11 Probability Distributions நிகழ்தகவு பரவல்கள். Exercise 11.2 பயிற்சி 11.2 இதில் 4th sum. Suppose a discrete random variable can only take the values 0, 1 and 2. The probability mass function is defined by f of x is equal to x square plus 1 by k for x is equal to 0, 1, 2 which is equal to 0 otherwise. மற்ற அதாவது 0, 1, 2ல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். மற்ற வேல்யூஸ்க்கெல்லாம் இது வந்து ஜீரோவாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1. இந்த 3 சப்டிவிஷன் சம்மும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். given that f of x is the probability mass function, அவங்களே கொடுத்துட்டாங்க. probability mass function அப்படின்னு கொடுத்துருக்கனால சிக்மா xi less than x f of xi is equal to 1. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f of 0 கண்டுபிடிக்கிறோம். f of 0 அப்படின்னா இங்கே 0 எக்ஸுக்கு கொடுத்தோம்னா 1/k வருது. அதனால் 0 + 1/k is equal to 1/k அப்படின்னு கிடச்சிருது. f of 1 அப்படின்னும் போது 1 square plus 1/k is equal to 2/kன்னு வந்துடும். f of 2 is equal to 2 square plus 1/k which is equal to 4 plus 1/kன்னு வந்துடும். 5/k அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டேபிள் காலத்தில் வந்து இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x is equal to 1/k, 2/k, 5/k. f of x வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அதனுடைய சம்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 அப்படின்றது தெரியும். அதனால் இதனுடைய எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணும்போது 1/k + 2/k + 5/k is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மேலே ஆட் பண்ணும்போது 1 + 2 3, 3 + 5 8/k is equal to 1 which implies that k is equal to 8 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அந்த டேபிள் ஆஃப் காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் எழுதிடுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/kன்னு இருந்தது இல்லையா, இப்போ கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த ப்ராபபிலிட்டிஸ் எழுதுகிறோம். 1/8, 2/8, 5/8 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். f of 0 மைனஸ் இங்கே 0 இருக்குது. 0 மைனஸ்னால் இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூமே கிடையாது. அதனால் p of x less than 0 equal to 0ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது கேபிட்டல் f of 0. Capital F of 0 is equal to P of x less than or equal to 0 which is equal to P of x less than 0 plus P of x is equal to 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதனுடைய வேல்யூ 0 plus 1/8 equal to 1/8. அதுக்கடுத்தது கேபிட்டல் F of 1. கேபிட்டல் F of 1ன்னா P of x less than or equal to 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா P of x less than or equal to 0 plus P of x is equal to 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். P of x less than or equal to 0 வந்து நம்ம 1/8 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1/8 இங்கே போட்டுக்கிறோம். ப்ளஸ் P of x is equal to 1 அப்படின்னும் போது இங்கே வந்து நமக்கு 2/8 இருக்குது. அதை இங்கே எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3/8 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் F of 2. Capital F of 2 is equal to P of x less than or equal to 2. இதை எப்படி எழுதிக்கிறோம்னா P of x less than or equal to 1 plus P of x is equal to 2. இப்போ less than or equal to 1ன்றது 3/8. அதை இதுக்கு இந்த வேல்யூவை இங்கே 3/8ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் 5/8 which is equal to 3 plus 5 8/8 equal to 1. இப்போ நம்ம f of x அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆர்டராக எழுதிடலாம். 0க்கு அதனுடைய லிமிட் வந்து பார்த்திங்கன்னா -∞ less than x less than 0. அதுக்கடுத்து 1/8ன்னா 0 less than or equal to x less than 1. 3/8ன்னா 1 less than or equal to x less than 2. 1ன்னா 2 less than or equal to x less than 2. இப்போ அந்த ரேண்டம் வேரியபிளில் ஃபஸ்ட்டு 0க்கு நம்ம வந்து -∞ 0 வரலும் என்ன வேல்யூ வருதோ 0ன்னு எழுதிடும். அதுக்கு அடுத்தது இதுக்குரிய லிமிட் எழுதும்போது இந்த 0 வந்து ஈக்குவல் சைனில் வந்துடும். இங்கே வந்து லெஸ் தேன் 1 வரும். இந்த 1 வந்து இங்கே ஈக்குவலில் வந்துடும். இங்கே 2 வரும். இந்த 2 வந்து இங்கே வந்து ஈக்குவல் சைனில் வந்துடணும். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேபிட்டல் F of xோட கிராஃபை நம்ம வரைஞ்சிடலாம். ரேண்டம் வேரியபிள் வந்து 0, 1, 2. இது வந்து F of x இந்த பக்கம். 0க்கு நமக்கு f of x வந்து என்ன கிடைக்குது, f of 0க்கு 1/8, இங்கே இது வந்து 1/8. அதுக்கடுத்தது f of 1க்கு வந்து 3/8 இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் f of 2க்கு வந்து 1. இப்போது
இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேல்யூ வந்து 0. இங்கே வந்து 1/8 இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1/8 வந்துடும். 3/8 இருந்து 1/8 வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 2/8, 1லேருந்து 3/8 சப்ராக்ட் பண்ணோம்னா 5/8. இது எல்லாமே f(x)ஓட வேல்யூஸ். இது வந்து 1/8, 3/8, 1ன்றது f(x)ஓட வேல்யூஸ். இங்கே இருக்க நம்ம சப்ராக்ட் பண்ணி போட்டிருக்கிறது அது வந்து ஸ்மால் f(x) வந்துடும். அதாவது ஜம்ப் வேல்யூஸ். இந்த ஜம்ப் வேல்யூஸ் தான் நமக்கு ஸ்மால் f(x). அதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p(x) > 1. இதை எப்படி எழுதிக்கிறோம்னா p(x) = 1 + p(x) = 2. இப்போ நம்ம இந்த டேபிள் காலத்தில் பார்த்தாலே தெரியும் > 1 அப்படின்னும் போது = 1 வந்து இதுக்குரிய வேல்யூ, 1 விட கிரேட்டராக இருக்கிறது 2. அதனால் இந்த ரெண்டு வேல்யூஸும் தான் நமக்கு அங்கே வரும். அதனால் p(x) = 1 + p(x) = 2ன்னு எழுதியிருக்கோம். இதனுடைய வேல்யூ வந்து 2/8, இதனுடைய வேல்யூ வந்து 5/8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 7/8. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.